திரு பீட்டர், முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு தேர்தலில், குறிப்பா சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது, அவசியமானதாக இருக்கிறது. அப்படி இருந்தால் உங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அது எவ்வளவு தூரம் வலிமை சேர்க்கக்கூடியதாக அந்த தலைமை இருக்கிறதுன்னு பாக்குறீங்க? அதாவது மக்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி பணிகளோ திட்டங்களோ அரசு நிர்வாக பணிகளோ 65 விழுக்காட்டு பணிகளை மாநில அரசுகள் தான் செய்கின்றன. ஒரு 35%, 35% alone is left to the union government as per the constitution. ஆனால் நிதி பங்கீட்டை வருகின்ற நிதியிலே 65 விழுக்காடை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு 35 விழுக்காட்டை தமிழக மக்கள், தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு தருகிறது. இந்த நேரத்தில் இதை போராடி வாதாடி வேண்டுமென்றால் நீதிமன்றங்களை அணுகி உரிமை குரல் எழுப்பி லைக் மைண்டட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களை எல்லாம் திரட்டி ஒரு குரல் எழுப்பக்கூடிய அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு இந்த அணியிலே எங்களுடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் இருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரே உதாரணம் சொல்லி முடித்து விடுகிறேன். இப்போ நாளை மறுநாள் 3 நாள் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வரப்போகிறது பாராளுமன்றத்தில். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார். இந்த அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களுடைய பிரச்சனை, பாஜகவினுடைய பிரச்சனை மட்டுமல்ல. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த பிரச்சனையினுடைய முழு பரிணாமம் தெரிய வேண்டும். சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே என்ன அரசியல் சட்ட திருத்தம் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லாமல் அரசும் அரசினுடைய அதிகாரிகள் மட்டுமே ரகசியமாக வைத்துக் கொள்ளுகிற முதல் சம்பவம் இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது. இது ஜனநாயகம். It should be transparent. What is the law you are going to enact? What is the constitution amendment you are going to bring? 130 கோடி 140 கோடி வாக்காளர்களில் அனைவருக்கும் இது தெரிய வேண்டும். ஆனால் முதலமைச்சர்களை கூட ஆலோசிப்பதில்லை.